வணக்கம் நேயர்களே. எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடுகிறார். இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த வெற்றிவேல் கடந்த 17ஆம் தேதி பதவி விலகினார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இது குறித்து அடுத்த வாரம் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்கிறது. தமிழக பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து பேசினார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் குறித்து அவர்கள் விவாதித்ததாக தெரிகிறது. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி திமுக பொருளாளர் ஸ்டாலினை சந்தித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தம்மை பொது வேட்பாளராக ஆதரிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். டெல்லி விமான நிலையத்தில் கதிரியக்க கசிவு கண்டுபிடிக்கப்பட்டது. 2 பேருக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டது. மருத்துவ பொருள் சரக்குகள் இருந்து கசிவு ஏற்பட்டது. இது அடைக்கப்பட்டு விட்டது என்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இருந்தாலும் கசிவு எதுவும் ஏற்படவில்லை என்று மத்திய அரசு சற்று முன் தெளிவுபடுத்தியிருக்கிறது. டெல்லி காவல்துறையினர் மீது டெல்லி லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை எடுக்கலாம் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. டெல்லி அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஆந்திர வனப்பகுதியில் 20 தமிழக தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. இறந்தவர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இனப்போர் முடிந்த 6 ஆண்டுகள் ஆன பின்னாலும் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகின்றன. இதனை அமெரிக்க தனியார் ஆய்வு நிறுவனம் ஒன்று கூறியிருக்கிறது. மீன்பிடி தடைக்கால முடிவுக்கு வந்தது. கடலூர் மீனவர்கள் மீன் பிடிக்க இன்று கடலுக்கு சென்றார்கள். இன்று பங்குச்சந்தை உயர்ந்தது. சென்செக்ஸ் 321.73 புள்ளிகளும், நிப்டி 114.65 புள்ளிகளும் உயர்ந்தன. வங்கி வாகன நிறுவன பங்குகள் விலை உயர்ந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை ஐஐடி மாணவர்கள் உருவாக்கிய அமைப்பு ஒன்றுக்கு ஐஐடி நிறுவனம் தடை விதித்திருக்கிறது. அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டம் என்ற அமைப்பில் அந்த அமைப்பு உருவாகி இயங்கி வந்தது. இந்த அமைப்பின் ஒரு கூட்டத்தில் திராவிடர் பல்கலைக்கழகத்திலிருந்து பேசிய ஒரு பேராசிரியர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். முக்கியமாக மத்திய ஆட்சியாளர்கள் பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாகவும், முக்கியமாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மக்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் கூறியிருந்தார். இது குறித்து கடிதம் ஒன்று மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டது. அந்த கடிதம் ஐஐடி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டது. அதன் எதிரொலியாக ஐஐடி நிறுவனம் மாணவர்கள் உருவாக்கிய அம்பேத்கர் பெரியார் மாணவர் அமைப்பு என்ற அமைப்புக்கு தடை விதித்தது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் உருவாக்கிய அமைப்புக்கு தடை விதிக்கலாமா என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. பிரதமரை விமர்சித்தால் தடையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதனை கடுமையாக கண்டித்திருக்கிறது. ராகுல் காந்தி கூட இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், முக்கியமாக தமிழக மாநில தலைவர் திரு ஜி ராமகிருஷ்ணன் இதை கண்டித்திருக்கிறார். ஆனால் இது ஐஐடி நிறுவனம் தன்னாட்சி கொண்ட அந்த நிறுவனம் எடுத்த முடிவு என்று மத்திய அரசு கூறுகிறது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறுகிறார். கல்வித்துறை காவிமயமாகி வருகிறது என்று தலைவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் இதன் பின்னணி என்ன? இது போன்று மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்கலாமா? கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறதா? பெரியார் அம்பேத்கர் கருத்துக்கள் முடக்கப்படுகின்றனவா? இதை பற்றி நாம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த திரு சு சிதம்பரம் அவர்களும், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு எம் ஜோதி அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு பொன்முடி அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு சு சிதம்பரம். வணக்கம் திரு வணக்கம் திரு பொன்முடி. வணக்கம் திரு சு சிதம்பரம். சென்னை ஐஐடி மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் உருவாக்கிய அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டம் என்ற அமைப்பு பல்வேறு கூட்டங்களை நடத்தியது. அதில் பேசிய ஒரு பேராசிரியர் மத்திய அரசுக்கு எதிராக, பிரதமர் மோடிக்கு எதிராக கருத்துக்களை வைத்தார். மத்திய ஆட்சிக்கு எதிராக கருத்துக்களை வைத்தார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த வகுப்பு பிரிவினருக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாக கருத்துக்களை வைத்தார். இந்த அரசு பெருநிறுவனங்களுக்கான அரசு என்றும் அவர் கருத்து கூறினார். இது போன்ற கருத்துக்களை கூறியதால் மாணவர்கள் உருவாக்கிய அமைப்பை தடை செய்வது சரியா? தடை செய்வது சரியா இல்லையா என்பதை இந்த விவகாரத்துக்கு முன்பாக, சற்று சில மாதங்களுக்கு முன்பாக காதலர் தினம் என்று அதே விவாதத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டாம். இது குறித்து நேரடியாக கருத்து சொல்லுங்க. தயவுசெய்து இது குறித்து நேரடியாக தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அனைவரும் அதில் இல்லை. ஒரு சில அரசியல்வாதிகளின் பின்னணியை கொண்டவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அவங்க வெளியில வந்து கூட அரசியல் பண்ணலாம். அந்த கேம்பஸ்ல அரசியல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து இந்த ஐஐடி மூலம் நம்மளுடைய திறன் மேம்பாட்டுக்காக, மாணவர்களுக்காக பொதுமக்களுடைய பணத்தை செலவழிக்கிறாங்க. இதுல வந்து இப்படிப்பட்ட கான்ட்ரவர்சி எல்லாம் உருவாக்குற போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க? இப்ப கூட நீங்க வந்து
ஐஐடி அந்த இலச்சினை முத்திரையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு தான் தடை, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது அரசியல் சார்பானவர்களை கூட கூப்பிட்டுருக்குறோம். ஆனால் பிரச்சனை அது அல்ல, அது வந்து வேண்டுமென்றே ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற ஒரு அரசியல் பின்னணி தான் அது. மாணவர்கள் வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்குகிறார்களா? இல்ல, ஒரு சிலர், எல்லா மாணவர்கள் அந்த அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் சைலண்ட் மெஜாரிட்டி தான் அதிகம், சைலண்டா இருக்கிறவங்க தான் அதிகம். ஆக பொலிட்டிக்கல் மோட்டிவேட் பர்சன் தான் இதெல்லாம் பண்றாங்க. வேற ஒண்ணு யார் மாணவர்களுக்கு அரசியல் உள்நோக்கம்? ஒரு சிலர், எல்லாருமே கிடையாது, எல்லாருமே கிடையாது. இப்ப மாணவர்களுடைய கருத்துக்கள் வெளிப்படலாமா கூடாது, அதுக்கு தடை விதிக்கலாமா? தாராளமா வெளிப்படலாம். இது இருக்குது, ட்விட்டர் இருக்குது, நம்மளுடைய வெப்சைட்ல போனீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் அதுல பண்ணலாமே. மாணவர்கள் வெளியில அமைப்பை உருவாக்கி வெளியில மீட்டிங் போட்டு பேசலாமே, அந்த ஐஐடி காம்பஸ்க்கு வெளியில வந்து போடலாமே, மீட்டிங் போடலாமே, தாராளமா செய்யலாமே. உள்ளுக்குள்ள அரசியல் தேவைதானா? இந்த அரசியல் பல லட்சம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த நாட்டோட வரி பணம் செலவழியுது. கடைசியில் இந்த நாட்டிலே இருக்கிறது இல்லை, அவங்க வெளிநாட்டுக்கு போடுறாங்க. அப்ப வெகு விரைவில் அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்து 10 வருஷம் பாரத நாட்டுக்கு மட்டும்தான் அவங்க பணியாற்றணும்னு சொல்லணும். வேறு விவாதத்துக்கு போக வேண்டாம். மாணவர்கள் ஒரு கல்லூரியில் ஐஐடி போன்ற ஒரு நிறுவனத்தில் அமைப்பை உருவாக்கி, முக்கியமாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பெரியார் பேரில், அம்பேத்கர் பேரில் ஒரு அமைப்பை உருவாக்கி கருத்துக்களை முன்வைக்கிறார்கள், ஒரு கருத்து பரிமாற்றத்தை உருவாக்குகிறார்கள். அதற்கு தடை விதிப்பது என்பது அந்த நிறுவனம், உங்கள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஐஐடி நிறுவனம் தன்னாட்சி பெற்ற நிறுவனம், அது சொந்தமாக எடுத்த முடிவு, இதில் அரசிற்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஏன் அரசுக்கு வந்த ஒரு கடிதத்தை, யார் எழுதினார் என்று கூட தெரியாத ஒரு கடிதத்தை ஐஐடி நிறுவனத்திற்கு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அனுப்ப வேண்டும்? இப்போது கூட அதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற சமூகம் சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். எங்கள் ஆளுங்க இன்னும் போகவே இல்லை. அதனால இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லாது. ஏன் பாஜக சொல்லுவானே, அங்க இருக்கிற பேராசிரியர்கள் நாங்க நியமிச்சோமா, எங்க இவங்க இருக்காங்களா, எதுக்கு பழி போடுவானா? அந்த நிறுவனத்தை கண்டிச்சுட்டு போங்க, அல்லது இது நீதிமன்றம் இருக்குது, ஒரு உத்தரவு தவறாக இருக்குமே ஆனால், ஒரு அரசாங்க நிர்வாகத்தினுடைய உத்தரவு தவறாக இருக்குமே என்றால் இங்க நீதிமன்றம் இருக்குது, அது போக வேண்டியதானே? அல்லது சட்டமன்றத்தில் சொல்லுங்க, பார்லிமெண்ட்ல சொல்லுங்க. அனாவசியமான கூச்சல் போடுவதோடு அல்லாமல், இது தேவையில்லாமல் அரசியலாக்குவதோடு இல்லாமல் அவர்கள் பகிரங்கமாக மிக கேவலமான பயங்கரமான எச்சரிக்கை விடுக்கிறார்கள். தேவையா? சரி திருஜோதி, ஐஐடி மாணவர்கள் உருவாக்கிய அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அது முக்கியமாக ஐஐடி நிறுவனம் செய்கிறது, அது அரசுக்கு தொடர்பில்லை, இது முழுக்க முழுக்க தன்னாட்சி பெற்ற நிறுவனம். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கட்சியை சேர்ந்த இளைஞர் அமைப்புகள் எதற்காக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் வீட்டை முற்றுகையிட செல்ல வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்த செல்ல வேண்டும்? இது சரியா? இது மாணவர் காங்கிரஸ் செய்திருக்கிறது. நீங்க மோடி பதவிக்கு வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தினுடைய எல்லா குரல்களையும் நெரிக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். முதலில் இன்றைக்கு ஸ்மிருதி இரானி அந்த அம்மையாருடைய உங்களுக்கு சான்றிதழே கேள்விக்குறியாக்கப்பட்டது. அது அப்புறம் உடனடியாக அது திருத்தப்பட்டது, சரிபார்க்கப்பட்டது என்று சொன்னார்கள் ஒழிய அதை ஒரு பெரிய அளவுக்கு. ஆனால் உண்மையாகவே அந்த அம்மையாருடைய சான்றிதழ் தவறானது என்பதை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே கூட சொல்லப்பட்டது. இது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு கல்வி காவிமயமாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய மோடி அரசு வந்த பின்பு உயர் பதவிகளிலே 18 பேரை நியமித்திருக்கின்றார்கள். அவ்வளவு பேரும் அது காவியினுடைய பின்னணி, RSS பின்னணியை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அம்பேத்கர், பெரியார் அது ஒரு வட்டம். அவர்கள் தன்னுடைய ஜனநாயகப்படி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்குண்டான உள்வட்டம். அதில் பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. இன்றைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு பேசுகின்றார்கள், மகாத்மா காந்தியை பேசுகின்றார்கள். இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களையும் இந்த தேசத்தை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை வழிநடத்தியவர்களை பற்றியெல்லாம் குறை பேசுகின்றார்கள். பிரதம மந்திரி வெளிநாட்டிலே போய் இந்தியாவை பற்றி குறை பேசுகின்றார். இங்கே பேசுவதில்லை, வெளிநாட்டிலே போய் பேசுகின்றார். நாடாளுமன்றத்துக்கு போய் பேசுவதே கிடையாது. ஜனநாயகத்தை அவர்கள் சரியாக உதவி கிடையாது. ஆனால்
இன்றைக்கு மற்றவருடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரே இடமாக பாராளுமன்றத்தினுடைய பிரதம மந்திரி இருந்திருக்கின்றார். சர்வ அதிகாரம் படைத்த மாணவர்களின் குரல்கள் நிச்சயமாக மாணவர்கள் குரல் மட்டுமல்ல, விவசாயிகள் குரலாக பேசுங்கள். முக்கியமாக இந்த நிகழ்ச்சி மாணவர் நிகழ்ச்சி தான். ஆனால் இந்த இதிலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு அனாமதேய கடிதம் சென்றிருக்கின்றது. அந்த அனாமதேய கடிதத்தின் பேரால் இப்படி பேசப்படுகிறது என்ற ஒரு காரணத்திற்காகவே, இப்படி பேசப்பட்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காகவே அன்றைக்கு அங்கிருந்து உங்களுக்கு அந்த அமைச்சர் அனுப்பி அந்த கடிதத்தின் பேராக இங்கு அந்த உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது உண்மையாகவே இன்றைக்கு ஐஐடி என்பது உயர்ந்த கல்வி. அந்த கல்வியிலே பயிலக்கூடியவர்கள் பல அறிவு சார்ந்த மாணவர்கள். அவர்கள் அடுத்து இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய கட்டமைப்பு உருவாக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒன்றும் அறிவு சாதாரணமாக அவர்கள் சில விஷயத்தை கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். அது காங்கிரஸ் மீது கூட குறை சொல்லிருக்கலாம், அல்லது எந்த இயக்கத்தின் மீது குறை சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த நாட்டிலே பிரதம மந்திரி உட்பட இந்த RSS அதிகமான RSS கல்வியிலே இது இருந்ததனால்தான் இன்றைக்கு இது போன்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று என்ன வழிமுறைகள் இயக்குனர் சொல்லி இருக்கிறார். என்ன வழிமுறைகள்? இது என்ன வழிமுறைகள்? இன்றைக்கு கல்வி ஸ்தாபனங்களிலே அங்கே மாணவர் பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் ஒரு சார்பாக கொண்டு இருக்கலாம். 18 வயது ஆன பிற்பாடு இன்றைக்கு அவர்கள் அரசியலில் வரலாம், வாக்களிக்கலாம், ஒரு கட்சியில் இருக்கலாம். இன்றைக்கு மாணவர் சங்க தேர்தல் நடைபெறுகிறது. அந்த உள்ளுக்குள்ள இருந்து கருத்துக்களை பேசுவதனால் என்ன தவறு இருக்கின்றது? அப்பொழுதான கருத்துக்கள் பேசும்பொழுதுதான் அந்த உட்கட்சி ஜனநாயகம் அல்லது இந்த மாதிரி பேசுவதனால் தானே அவர்களுக்கு சில கருத்துக்கள் வளர முடியும். ஆனால் அந்த கருத்துக்களே பேசக்கூடாது, என்னை எதிர்த்து பேசக்கூடாது, RSS கொள்கைகளுக்கு மாற்றாக பேசக்கூடாது, மாட்டுக்கறி தின்னுவேன் என்று சொல்லக்கூடாது. இப்படியாக இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் லவ் ஜிஹாத். இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. யாரோ 4 பேர் இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த நேசமே நாங்க சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று இந்த ஜனநாயகத்துக்கு புறம்பாக சர்வாதிகார தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு. சரி திரு பொன்முடி, IIT போன்ற ஒரு உயர்ந்த நிறுவனத்தில் படிக்கின்ற மாணவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி அரசுக்கு எதிரான கருத்துக்களை, ஒரு மாற்று நிலைப்பாடுகளை முன்வைக்கலாமா? அதாவது சார், இங்கே இன்னொன்று கவனிக்கணும். மாணவர்கள் சங்கம் அமைத்துக் கொள்வதும் அல்லது அங்கே அமைப்புகள் அமைத்துக் கொள்வதும், அது அறிவுஜீவிகளை அல்லது பல்வேறு மாறுபட்ட கருத்துள்ளவர்களை அங்கே பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றதும் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததில்லை. 47 சுதந்திரம் பெற்ற பிறகு எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் இது நடக்குது. இப்போ சினிமா நடிகர் சிவகுமார் போய் கல்லூரிகளில் பேசுறாரு, கோபிநாத் போய் பேசுறாரு கல்லூரியில், எங்களை விட்டுருங்கோ போய் பேசுறாங்க, அப்துல் கலாம் போய் பேசுறாரு, எத்தனையோ இன்டலெக்சுவல் பேசுறாங்க, இந்த எத்திஸ்ட் நாத்திக கருத்துள்ளவர்கள் பேசுறாங்க. IIT மாணவர்கள் SC ST அமைப்பு பிற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு வச்சிருக்கிற அந்த அமைப்புக்கு கூப்பிட்டு ஒருத்தர் பேச சொல்றாங்க. அவர் போய் அங்க பேசுறாரு. அவர் பேசுறது முற்றிலும் சரியான கருத்து. அதுக்கு மாற்று கருத்து உள்ளவர்களை கூப்பிட்டு அது கூட திரும்ப அவங்க பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ண கூடும். இப்படிலாம் பல்வேறு விதமான பிரசங்கங்கள் நடக்கும். அதாவது சிந்தனை செறிவூட்டுவது, சிந்தனையை மேம்படுத்துவது, அது நோக்கம். இவங்க நோக்கத்தையே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்தியா இந்து நாடு, இந்துக்கள் மட்டுமே இங்கு இருக்க வேண்டும் என்று ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் மட்டும்தான் பள்ளி கல்லூரியில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. மேலும் இந்த தேசம் என்பது மதசார்பற்ற நாடு. அரசியல் சட்டப்படி பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் உண்டு. நீங்க ஒரு அமைப்பை தடை செய்வதோ, இவ்வாறு பேசியது தவறு என்று சொல்லுவதோ அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. IIT அட்டானமஸ் பாடி நீங்க சொன்னீங்க. அட்டானமஸ் பாடி அண்டர் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போன ஒரு அனாமதேய கடிதத்தை அங்க அனுப்பின உடனே அது தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தடை செய்யறதுக்கு அடுத்தது அவர் சொல்லப்பட்ட காரணம் நீங்க சொல்றீங்க, இங்கு அதுக்குன்னு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு, அந்த நெறிமுறையை மீறிட்டாங்கன்னு. they give notice. வழிமுறையை மீறினாங்கன்னா இந்த வகையில நீங்க மீறிருக்கன்னு நோட்டீஸ் கொடுக்கலாம். தடையே பண்றதுக்கு என்ன வந்தது? தடை பண்ணுவது என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. இந்த அமைப்புகளுக்கு அவ்வாறு பேசுவதற்கு உரிமை உண்டு. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட், அவர் பேசுனது என்னங்கிறது ஒரு விஷயம். அவர் பேசுனது மத்திய அரசை பத்தி என்ன தப்பு பேசிட்டாரு? இந்த அரசு கார்ப்பரேட் ஏஜென்சி, கார்ப்பரேட்டுகளுக்காக செயல்படுது, பெருமுதலாளிகளுக்காக செயல்படுது அப்படிங்கிறாரு. ST ST பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு விரோதமானது அப்படிங்கிறாரு. அந்த கருத்தை பிரசங்கம் பண்ண வந்தவர் சொல்லுவதற்கு உரிமை இல்லையா? சொல்லக்கூடிய இடம் மாணவர்களாக இருக்கக்கூடாதா? இந்த மாணவர்களுக்கு சமூகத்தில் நல்ல கருத்து, கெட்ட கருத்து அப்படின்னு மாற்று கருத்துக்கள் தெரியக்கூடாதா? என்ன விவாதம் இது? நீங்களே சொன்னீங்க,
ஐஐடி நிறுவனம் தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக இருந்தாலும் கூட அரசு நிறுவனம் தான் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஒரு வகையில் அரசு நிறுவனத்தில் சென்று அரசுக்கு எதிரான கருத்துக்களை சரியா நான் முடிக்கவே இல்லையே. அரசு நிறுவனமாக இருந்தாலும் அரசுக்கு எதிரான கருத்தை சொல்லக்கூடாதுன்னு எங்க இருக்கு? அப்படி இல்ல. ஆர்எஸ்எஸ்க்கு மாணவர் அமைப்பு உண்டு. தாம்பரத்துல ஒரு பள்ளிக்கூடம் உண்டு. உள்ளர ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடக்குது சார். ஆர்எஸ்எஸ் பிரசங்கம் பண்றான். ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் தத்துவங்களை சம்பந்தமாக இன்னைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் தாம்பரத்துல. ஆர்எஸ்எஸ் செஞ்சா அது நியாயம், எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் செஞ்சா அது தப்பா? அது எங்கேங்கிறது இருக்குல்ல. இப்ப ஏன் கல்லூரியில செய்யக்கூடாது? பள்ளிக்கூடத்துல செய்யலாம், கல்லூரியில செய்யக்கூடாது. அந்த கல்லூரியில் இருக்குல்ல. எந்த அட்டானமஸ் பாடி ஐஐடியா இருந்தா என்ன? அண்ணாமலை பல்கலைக்கழகம் அட்டானமஸ் பாடி சார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் திராவிட இயக்கத்துடைய ஊற்றுக்கண். பல பேர் அங்க போய் பேசியிருக்காங்க. அண்ணாதுரையை பேசியிருக்காரு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த கட்சி அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தது. காங்கிரஸ் கட்சி தடை பண்ணலையே, அண்ணாமலை யூனிவர்சிட்டி தடை பண்ணலையே. என்ன புதுசா கண்டுபிடிச்சுட்டாங்க இவங்க? ஆட்சிக்கு வந்த ஒருபாடு இன்னொன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா கல்வித்துறையினுடைய சிலபஸ் மெல்ல மெல்ல அந்த துறைகள்ல இன்னமும் ஆன்டி விஜிலன்சிக்கு அந்த இதுக்கு சேர்மன் போடல. அவர் பல இடங்கள்ல இவங்க புதிய அதிகாரிகளை நியமனம் பண்ணாம இருக்கிறவங்க. அவசரமா ஜாக்கிரதையா இவங்க இந்த கல்வித்துறை சிபிஎஸ்இ சிலபஸ் உட்பட கல்வித்துறைகளை மட்டும் மெல்ல 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 சில ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை அங்க கொண்டு வந்து திணிக்கிற ஏற்பாடுகள் இருக்கு. 19 பெரிய அதிகாரிகளை அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல டெபுடேஷன் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை மாநிலத்துக்கு கவர்னரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க விருப்பப்பட்ட ஆளை போடுறீங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். நீங்க ஆர்எஸ்எஸ் போடுறீங்க, அவங்க வந்து ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட், மத அடிப்படைவாதி. அவங்களை எப்படி நீ போடலாம் அரசு துறையில? நான் கேட்கலாம் இல்லையா? நாங்க விமர்சனம் பண்ணலாம் இல்லையா? சிந்தனை கொண்டவர்கள் தான் போடணுமா அப்படி நான் சொல்லவே இல்லையே. அவங்க சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் அங்க போய் பேசணும். சாட்சி இருந்த காலத்தில் எல்லாமே எந்த விதம் வரலாற்று ஆய்வு நிறுவனம், கலாச்சார ஆய்வு இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தான் அதிகம் நியமிக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி தான் நியமிக்கப்படணுமா? இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் இருக்கும்போது இப்ப ஆர்எஸ்எஸ் ஆளுங்களை போடுறீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தேசம் என்பது ஜனநாயக நாடு, பேச்சுரிமை எழுத்துரிமை உண்டு. பள்ளி கல்லூரிகளில் இது பாண்டி உள்ள மாற்று கருத்துக்களை உற்சாகப்படுத்துவது என்பது காலத்தின் கட்டாயம். அதை பண்ணணுங்கிற எண்ணமும் சிந்தனையும் இல்லாத பிஜேபி ஒன் வே டிராபிக்ல போற மாதிரி நேரா வந்து உடனே அதை தடை பண்ணுனா பந்து அடிக்கடிக்க எழும்பும். இது நாடு தழுவிய மாணவர்கள் போராட்டமாக மாறுவது நிச்சயம். சரி, உடனே பேச்சுரிமையை பறித்த அந்த மாதிரி தடை செய்தது அந்த நிறுவனம் அதை வாபஸ் பண்ணணும். இல்ல இப்பனா அவங்க வடக்கு தொடுப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு போவாங்க. சரி திரு சிதம்பரம், நீங்களே சொன்னீர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் வெவ்வேறு இடங்களை தெரிவிக்கலாம் என்று. நேரடியாக சொல்லுங்கள், ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்தில் தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக இருந்தாலும் மாணவர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை, பிரதமருடைய செயல்பாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடாதா? ஒரு விஷயம், அரசு ஊழியர் சங்கம் இருக்குது, அதே போல எங்களுடைய வழக்கறிஞர் சங்கம் இருக்குது, அதே போல மாணவர் சங்கம் இருக்குது. மாணவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அதில் நின்று வெற்றி பெற்று அவர்கள் இடதுசாரி சிந்தனையுடையவர்களாக இருக்கலாம், காங்கிரஸ் சிந்தனையாக இருக்கலாம், எங்க சிந்தனையுடையவர்களாக இருக்கலாம். ஆனால் மாணவர் தேர்தலில் நிற்கும் போது கட்சியெல்லாம் இருக்காதுங்க. அதே போல எஸ்சி எஸ்டி சங்கம் இருக்கலாம், அம்பேத்கர் பேர்ல இருக்கலாம், பெரியார் பேர்ல இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன் பெரியார் பேர்ல யார் இருக்க கூடாது? அரசாங்கத்தின் அடிப்படையில பெரியார் யார் இருக்கிறது? நீங்க பேசும்போது நான் பேசல, சொல்லுங்க. அதாவது எஸ்சி எஸ்டி சங்கத்துக்கு அரசு அங்கீகாரம் உண்டு. சரி, அந்த அடிப்படையில் அம்பேத்கருக்கு அது அங்கீகாரம் உண்டு. ஆனால் பெரியாருக்கு அங்கீகாரம் கிடையாது. யார் அங்கீகாரம் கொடுக்கணும்? அரசாங்கம். அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அரசாங்கம் யாருடைய பேரை ஒரு சங்கம் அமைக்கலாம் தானே? அகில இந்திய அளவில் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தாங்க சங்கம் அமைக்கிறதுக்கான சரி அங்கீகாரம் இருக்குது. அம்பேத்கர் பெயரில் பெரியார் பேரில் ஒரு சங்கம் அமைக்க கூடாதா? வைக்கலாம், வெளில வச்சுக்கலாங்க. ஏன் உள்ளே கத்திக்கலாமே, மேடை போட்டு கத்திக்கலாமே, மாநாடு அரசியல். அதாவது அது வந்து அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அங்க போய் ஏன் அரசியல்? மாணவர்களே அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படணும். அவங்க ஓட்டு போடுற உரிமை. அம்பேத்கர் வைக்கலாம், அவர் ஒரு அமைச்சராகவே மத்தியில் அமைச்சராகவே இருந்திருக்கிறார், அவர் தேசியவாதி. இந்த நாட்டுக்கு அவர் பெரியாரை வைக்க கூடாதா? பெரியார் முடியாதுங்க. ஏன் முடியாது? 1,40,000 பேர் சேர்த்து காங்கிரஸால மட்டும் இல்ல, இந்த பெரியாரால தான் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு ஆளானது பெரியாரால. மைசூர்ல இருந்து தண்ணி வரலன்னா பெரியாரால. ஏன்னா என் தமிழன் சொன்னா அவன் கன்னடம் சொன்னான், ஏன் சொல்ல மாட்டான்? ஆந்திரா தெலுங்கானா அவன் சொன்னான், ஏன் சொல்ல மாட்டான்? கேரளாக்காரன் கேரளா வெறி பிடிச்சிருக்கான். மாநிலங்களை உண்டாக்கி அதன் மூலம் இந்த மாநில ஆட்சியை பிடிப்பதற்கு வழிகாட்டியவர் ஈவேரா. சொல்லுங்க.
அதாவதுங்க தந்தை பெரியாரை ஏன் தான் இப்படி அவர் கொச்சைப்படுத்தியும் அல்லது புரியாமலும் செய்கிறாருன்னு தெரியல. பெரியார் பிரபல சமூக சீர்திருத்தவாதி. இந்தியாவில் இடஒதுக்கீடுக்கு வித்திட்ட மகான் பெரியார். ஒடுக்கப்பட்டவர்கள் முடிச்சு சொல்ல வரேன். ஒடுக்கப்பட்டவர்கள் அடக்கப்பட்டவர்கள் சார்பாக வாதாடிய போராடி அவரால் உருவாக்கப்பட்டதா இந்த இயக்கம். அதே மாதிரி நாராயணகுரு கேரளாவில் மிகத்தான பங்களிப்பை செலுத்தவர். பாபுலே மராட்டியத்தில் மிகத்தான பங்களிப்பை செலுத்தியவர்கள். நீங்க பெரியாரை நீக்கி தமிழகம் இல்லை. பெரியார் தமிழ் வெறிய தமிழ் தேசியவாதி அப்படிலாம் இவர் ஒரு பட்டகட்டமாகிறாரு. நான் பெரியார் இல்லையானால் இன்று ஒடுக்கப்பட்டவர்கள் நிமிர்ந்து நடக்க முடியாது. பெரியார் அரிஜன தொடர்களை கோயில்ல பிரவேசம் பண்ணுவதற்கு பெரியார் எடுத்த முயற்சியை மறக்க முடியுமா? வைக்கம்ல நடந்த நிகழ்ச்சி என்ன? அதுக்காக சிறை செல்லப்பட்டவர் அல்லவா பெரியார்? அப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதியை ஏனோ தெரியல இந்த மாதிரி உள்ள ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படியே அவங்களை புறந்தள்ளுறதும் ஒதுக்குறதுங்கிறது ஒரு சமூக விரோத செயல். சரி, சொல்லுங்கள் திரு சிதம்பரம். பெரியார் பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கி மாணவர்கள் இயங்கினா என்ன? பெரியார் தவறான வழிகாட்டி மாநில வெறியை உண்டாக்குன காரணத்தால தேசியத்துக்கு எதிரானவர், இந்த தேசத்துக்கு எதிரானவர். ஆகியாத்தான் அந்த மாணவர் அமைப்பு தடை செய்யல. சொல்லவல்ல, அப்படி சொல்லவல்ல. நியாயப்படுத்துகிறீர்கள். ஒரு அரசு நிறுவனத்துல அரசு இலாக்காவில் இருக்கட்டும், நிறுவனமா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் உண்டு. நீங்க எங்க வேணாலும் பாருங்க. ஆனால் வேற ஒரு தலைவரையோ வேற ஒரு அரசியலையோ அங்க பூத்த கூடாது. எஸ்சி எஸ்டி என்பது தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சொல்வது. நீங்கள் அது ஏன் அரசியலாக பார்க்கிறீர்கள்? அது அரசியல் இல்லைங்க. சரி, அது மட்டும்தான் உரிமை உண்டே தவிர ஏனைய தலைவர்களையோ இதையோ கொடியோ கொண்டு போய் அங்க சேர்க்க கூடாது என்பது தெளிவாக இருக்கிறது. கொடியெல்லாம் சேர்க்கவில்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு சிந்தனையாளரின் பெயரை சேர்த்துக் கொள்வது தவறு இருக்கு. சிந்தனையாளர் இல்லைங்க, இந்துக்களுக்கு விரோதையான உங்கள் கருத்து வேசி மகன் கேவலப்படுத்தினவர். நீங்கள் அவரை போல மோசமான மனிதரை பார்க்க முடியாது. வழிகாட்டுதல். நீங்கள் தமிழர்களை கேவலமா ஒருத்தர் சொல்லுங்க, ஈவேரா பெரியாரை பின்பற்றி நேர்மையானவர். ராஜாஜி நேர்மையாக இருந்தார், இந்த நாட்டுடைய சக்கரவர்த்தியாக இருந்தார், ஜெனரலா இருந்தாரு. ஆனா அவர் ஒரு பைசா கூட சம்பாதிக்கல. அதை போல நிறைய நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுடைய இயக்கத்துல துறவிகளாவே இருக்கிறாங்க, வெள்ளாடை துறவிகளாகவே ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக பாடுபடுறவங்க இருக்காங்க. ஆனா ஈவேரா பெரியார பணம் அரசியலே பொது பணம் சேர்த்தவர்கள் தான் அங்க அதிகம். தொடர்ந்து பேசுவோம். ஐஐடி மாணவர்கள் அமைப்பு ஏற்படுத்தியதற்கு தடை விதித்தது சரியா என்பது பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பெயர்கள் முக்கியமானவையா? அம்பேத்கர் பெயரோ பெரியார் பெயரோ சேர்ப்பதில் என்ன அரசியல் இருக்கிறது? அதன் சிந்தனைகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தின? இன்னும் கூட எந்த சலசலப்பை ஏற்படுத்தும்? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள்.